ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பெப்பர் சிக்கன் கிரேவி பதத்தில் எப்படி செய்யுதுன்னு செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட் இஸ் கிரேட். நான் கடாயில் 4 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். அதோட 2 வெங்காயம் கட் பண்ணது இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கட்டாயம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுங்க. நம்ம விட்டு விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணும்போது இன்னுமே நமக்கு சீக்கிரம் வெங்காயம் வதங்கி கொடுக்கும். இப்போ இது வந்து இதோட வந்து நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன், கருவேப்பிலை, ஒரு தக்காளி சிறுசாக நறுக்கினது அதையும் ஆட் பண்ணி இதை வந்து கிளறி விட்டுகிட்டே இருங்க. நீங்கள் விட்டுட்டோன்னா அப்படியே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது நல்லா வதங்கி வரும். அதோடு நல்லா வாஷ் பண்ண 1/2 கிலோ சிக்கனுங்க. இது வாஷ் பண்ணி மஞ்சப்பொடி போட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருந்தேன். அந்த சிக்கனை தயிரில் போட்டு வச்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப சாஃப்டாக வருங்க சிக்கனு. இப்போது அதை நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம். இதோடு வந்து நல்லா 2 ஸ்பூன் தனியா பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடியும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா கட்டாயம் நான்வெஜ்னால் மஞ்சப்பொடி ஆட் பண்ணி ஆகணும். இப்போது தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பக்கம் நல்லா வேக விடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி இன்னொரு கடாயில் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், நல்லா 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 3த்தையும் நான் வறுத்துட்டு லேசாக வருங்க, ரொம்ப வறுக்கக்கூடாது. இதை வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பொடி பண்ணதை வந்து இந்த நல்லா சிக்கன் வெந்து வரும்போது ஒரு 75% வெந்து வரும்போது இந்த பொடியும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பொடி ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போது சால்ட்டு தேவையாக இருக்கான்னு பார்த்துக்கணும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட்டு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இன்றைக்கி சிம்மில் தான் நீங்கள் வைக்கணும். இப்போது சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அந்த பதம் வரும்போது நீங்கள் நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு, உங்களுக்கு நல்லா தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கலரே அவ்வளோ அழகாக இருக்குங்க, அட்ராக்ஷனாக இருக்கும். அப்போ கொத்தமல்லி தலையை தூவிட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த அளவுகளோடு செய்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாக சாப்பிடணும், டேஸ்டியாக சாப்பிடணும். இதுதாங்க நம்மளுடைய கான்செப்ட்டு. ஸோ இதே மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நன்றி நேயர்களே.